Hello friends, welcome back to our channel Needles and Threads. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னா ஆரி பேசிக் ஸ்டிச்சஸ்ல ஸ்டெம் ஸ்டிட்ச் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ நிறைய பேசிக் ஸ்டிச்சஸ் வந்து பிகினர்ஸ்க்காக போட்டுட்டு இருக்கோம் ஆரி கிளாஸஸ். ஸோ அதோட பிளேலிஸ்ட் வந்து நான் எண்ட் கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இந்த பாயிண்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் த்ரெட்டை வந்து வெளியில் எடுத்துக்கோங்க. ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. எப்போது நம்ம நார்மலாக பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு லாங் செயின் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ அந்த செயின் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக், அதை அப்படியே அப்வர்ட் டைரெக்ஷனில் கொண்டு போய் அந்த செயினோட சென்டரில் நீங்கள் ஒரு செயின் போடுறீங்க. செயினுக்கு நடுவில் கிடையாது, அதாவது உள்பக்கம் கிடையாது, வெளிப்பக்கமே தான். ஓகேவா? ஸோ செயினை ஒட்டி வெளியில் தான் போடுறோம், அந்த செயினுக்குள்ளே லூப்புக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. ஓகே, ஒரு லாங் செயின், அது ஒரு குட்டி லாக், அதை அப்படியே அப்வர்ட் டைரெக்ஷனில் கொண்டு போய் அந்த செயினோட சென்டரில் பாருங்கள், கரெக்டாக செயினோட சென்டரில் ஒரு செயின், அதுக்கப்புறமா ஒரு குட்டி லாக். இதே ப்ரொசீஜர் வந்து அப்படியே ஃபாலோ பண்ண போகிறோம். ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக், செயினோட சென்டருக்கு கொண்டு போய் ஒரு லாங் செயின், ஒரு லாக் செயின். ஓகே, இதே மாதிரியே தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுதான் ஸ்டெம் ஸ்டிச். ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஃபஸ்ட்டு நான் வந்து லாங்காக போட்டிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் லாங்காக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா செகண்ட் லைன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது செயினோட சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப லாங் செயினாக போட்டிருக்கேன். ஸோ இப்போ கொண்டு வர்றது எல்லாமே கொஞ்சம் சின்ன செயினாக போட்டுட்ருக்கேன். ஸோ எந்தளவுக்கு நம்ம சின்னதாக போடுறோமோ அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். பட் ரொம்ப சின்னதாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டெம் தெரியாது, ஸ்டெம் ஸ்டிச்சோட ஸ்ட்ரக்சர் தெரியாது. ஓகேவா? ஸோ இதே ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 15 சென்டிமீட்டருக்கு லைன் ட்ரா பண்ணி அந்த லைன் மேலே போடுங்க. ஃபர்ஸ்ட் சரி த்ரெட் வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஒரு லைனில். அதுக்கப்புறமா சில்க் த்ரெட் 2 ஸ்ட்ராண்ட் எடுத்து ஒரு லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போது கடைசியில் நம்ம எண்ட் நாட் எப்படி போடுறோன்றதையும் பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு லாங் செயின் போட்டுட்டு அப்படியே அதுக்கு பக்கத்தில் எண்ட் நாட் போட்டு முடிச்சிடலாம். ஓகே ஓகே, இப்போ ஜரி த்ரெட்டில் நீங்கள் எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்க. நெக்ஸ்ட் நான் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். அகெயின் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ 2 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து நாட் போட்டு எடுத்துருக்கேன். இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். த்ரெட்டை ஃபர்ஸ்ட் கீழேருந்து மேலே எடுத்துக்கிறோம். ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஒரு லாங் செயின் ஒன்று போடுறோம். ஸோ பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக், அப்வர்ட் டைரெக்ஷனில் கொண்டு போய் சென்டரில், செயினோட சென்டரில் ஒரு செயின் அண்ட் ஒரு லாக். ஓகே, அகெயின் நம்ம லைனுக்கு வந்துடணும். லைனுக்கு வந்துட்டு ஒரு லாங் செயின், குட்டி லாக், அப்வர்ட் டைரெக்ஷனில் கொண்டு போய் செயினோட சென்டரில் ஒரு செயின், ஒரு குட்டி லாக். ஓகே, இதே ப்ரொசீஜர் தான் ஃபுல்லாகவே நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. வீடியோவை கவனமாக நோட் பண்ணுங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட ஸ்டிச்சஸ்லாம் ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. இந்த ஸ்டிச்சஸ் ஈஸி தான், ஸ்டெம் ஸ்டிச் வந்து ரொம்ப ஈஸி தான். பட் ஸ்டார்டிங்கில் இப்போ தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்த ஸ்டிச் வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்க்கு நீங்கள் இந்த மாதிரியான ஸ்டிச் நிறைய இடங்களில் யூஸ் பண்ணலாம். கொடி டிசைனில் யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு ஃப்ளார் போடுறீங்க அப்படின்னா அதோட ஸ்டெம்மில் யூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்து இந்த ஸ்டிச்சை வந்து கேர்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டிச்சுக்கான ஷேப் வந்து கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். கொடி டிசைன் இதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கொடி டிசைன் ட்ரா பண்ணி நீங்கள் அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி கொடி டிசைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதில் ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் மேலே அந்த கொடி டிசைனோட கொம்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு செயின் போட போகிறோம். இந்த மாதிரியான குட்டி வளைவு இருக்கிற இடத்துல ரொம்பவே சின்ன செயினாக நீங்கள் போடணும். இப்போ அந்த வளைவு பார்த்திங்கன்னா அந்த கொம்பில் ரொம்ப சின்ன வளைவாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும் அப்படின்னா சின்ன செயினாக போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் போட்டு அந்த கொம்பு டிசைனுக்கு வெளிப்பக்கமாக தான் நம்ம வந்து ஸ்டெம் ஸ்டிச்சுக்கான அந்த ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஓகே, உள்பக்கமாக போடக்கூடாது. கொம்பு டிசைனுக்கு உள்பக்கமாக போடாமல் இப்படி வெளிப்பக்கமாக தான் கொண்டு வரணும். கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச், அப்புறம் ஒரு குட்டி லாக் இதே மாதிரி போடுங்க. ஸோ அந்த வளைவு வந்து எந்தளவுக்கு நெருக்கமாக இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் குட்டி செயினாக போட்டுக்கோங்க. ஸோ அந்த பெண்டை நம்ம க்ராஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் லாங் செயினாக போட்டுக்கலாம். வீடியோவை கவனமாக பாருங்கள்.
ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இது வரைக்குமே நம்ம குட்டி குட்டி செயின் தான் போட்டிருக்கோம். கொம்பு டிசைனுக்கு வெளிப்பக்கமாக தான் நீங்கள் வந்து அந்த ஸ்டெம்முக்கான செயின் வந்து எடுக்கணும். ஒரு லாங் செயின், அப்புறம் ஒரு குட்டி லாக் வெளிப்பக்கமாக கொண்டு போய் அதோட சென்டரில் ஒரு லாங் செயின், அப்புறம் ஒரு குட்டி லாக். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செயினோட லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து லாங் செயின் போட்டுக்கோங்க. செயினோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடம் வந்தோடனே நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இதை வந்து அப்படியே நம்மளால் கண்டினியூ பண்ண முடியாது. கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வராது. ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அகெயின் இந்த கொம்போட எட்ஜில் இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கொம்பு வந்து உங்களுக்கு எப்படி போடணுன்றதை நான் பொறுமையாக காட்டினேன். இப்போ வந்து வீடியோ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன், ஏன்னா இல்லைன்னா ரொம்ப லென்த்தாக போகும். உங்களுக்கு எல்லாமே நீங்கள் மெதுவாக பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இதை வந்து ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான கொம்பு டிசைனுக்கெலாம் மேக்ஸிமம் நம்ம இந்த மாதிரியான ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளாட் லோடு யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து நம்ம ஸ்டெம்மும் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற டிசைனை பொறுத்து அந்த இடத்துக்கு ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குமா, ஃப்ளாட் லோடு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குமான்னு பார்க்கணும். பட் ஃப்ளாட் லோடும் ஸ்டெம் ஸ்டிச்சும் மேக்ஸிமம் கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் கீழே வரைக்கும் அப்படியே கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக முடிச்சிட்டோம்ல. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கீழே இருக்கிற இந்த கொம்புலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ப்ரொசீஜர் சேம் தான். அந்த வளைவு இருக்கிற இடத்துல மட்டும் குட்டி குட்டியாக நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் வந்து போடணும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கிளாத்தில் வந்து கொஞ்சம் ஹோல்ஸ் விழுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கேர் பண்ணிக்க வேண்டாம். ரொம்ப அதிகமான ஹோல்ஸ் விழுகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரே இடத்துலேருந்து நீங்கள் 2-3 பஞ்ச் பண்ணி செயின் வந்து எடுத்தீங்க அப்படின்னா ஹோல்ஸ் வந்து அதிகமாக விழுகும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஹோல்ஸ் அதிகமாக பெரிய பெரிய ஹோல்ஸாக இல்லாத மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். கண்டிப்பாக 2 லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணி அந்த லைன் 15 சென்டிமீட்டருக்கு லைன் ட்ரா பண்ணி அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒன்று ஜரி த்ரெட்லேயும் இன்னொன்று வந்து சில்க் த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த ஷேப்பும் கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஷேப்பில் நீங்கள் ஸ்டெம் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீடில் ரொட்டேஷன் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். நீடில் ஹேண்ட்லிங் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ இதில் வந்து நிறைய இடங்களில் நம்ம நீடில் ரொட்டேட் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நீடில் ரொட்டேஷனுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். அண்ட் இந்த ஷேப் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு டிசைன் நீங்கள் சூஸ் பண்ணி பின்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு டிசைன் சூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் சூஸ் பண்ணுற டிசைன் வந்து கண்டிப்பாக 5 இன்ச்சுக்கு கம்மியாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.